இதுதான் அந்த பொண்ணு. அப்ப இவ்வளவு நேரமா ஒரு பொண்ணு நினைச்சுதான் வாச்சியா? என்ன உன்ன நினைச்சா வாசிக்க முடியும்? யார்ப்பா அந்த பொண்ணு? அதான் நான் கேக்குறேன். இல்ல எந்த பொண்ணை கேக்குறேன்னு. நான் ஊர்ல இருந்து வந்த உடனே பாம்பு பிடிக்கும் போது இருந்தாலே அந்த பொண்ணு. டேய் மாமா பொண்ணுடா. ஏன் மாமா பொண்ணா? உனக்கு யாரா மாமன் பொண்ணுக்கு? படையப்பா அது ஓ மாமன் பொண்ணு. என் மாமன் பொண்ணா அது? ஆனா ஆமாப்பா, அந்த பொண்ணு ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தாலும் படிச்சுட்டு வந்தது என்ன திமிரு, என்ன பந்தா, என்ன ஸ்டைலு. ஃபாரின்ல படிச்ச பொண்ணு மாதிரி தெரியலையே. என்ன தெரியலங்கற? கார்ல வந்து அப்படியே ரெக்கையை தூக்கிட்டு இறங்கும் போதே தெரியலையா? அந்த பொண்ணு பிளைன்ல வந்துச்சுப்பா, அந்த காரு கப்பல்ல வந்துச்சு. தரையில ரெண்டும் சேர்ந்து போடுற ஆட்டம் இருக்குதே யப்பா. அப்பா குண்டப்பா, நான் சொல்றது அந்த பொண்ணு இல்லப்பா, அது பிரச்சோதகம்ப்பா. நான் சொல்றது சாத்விகம்ப்பா. என்ன ஜாச்சகம் பச்சாச்சங்கற? சாச்சகம் பச்சாச்சகம் இல்ல, இது சம்ஸ்கிருதம், தேவலிபி. சரியா உச்சரிக்கணும். அழகேஷன பெண்கள்ல 3 விதம்: சாத்விகம், பிரச்சோதகம், பயானகம். ஐயோ ஒண்ணு புரியல. இதுக்குதான் யாரி மெட்ராஸ்க்கு அனுப்ப கூடாது. புரியற மாதிரி சொல்லுப்பா. சொல்றேன். இப்போ ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்த உடனே அந்த பொண்ணு அப்படியே 2 கை எடுத்து கும்பிடணும்னு தோணுதுல, அது சாத்விகம். அதே ஒரு பொண்ணை பார்த்தா பார்த்த உடனே இது புரியுது, அது பிரச்சோதகம். அதே ஒரு பொண்ணை பார்த்த உடனே பயம் வரும் இல்ல, அது வந்து பயம். சரி படையப்பா, நீ பார்த்தேன்னு சொன்ன ஒரு பொண்ணு அது சாத்விகமா, பிரச்சோதகமா, பயானகமா? சாத்விகண்டா. நான் பாம்பை காப்பாத்துற உடனே 2 கை எடுத்து கும்பிட்டு நன்றின்னு சொல்லிச்சே அந்த பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து என் மனசு என்கிட்டயே இல்ல, எப்பவும் அந்த பொண்ணு ஞாபகம் தான். சாத்துக்குடியா? சாம்பார் சாதம் சாத்விகமா? கூப்பிடுப்பா. அது என்னது?